ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 224. இந்த பகுதியில் 231வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 25வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 25. ஆவர்த்தனோ நிவ்ருதாத்மா சம்வ்ருத சம்பிரமர்தனக அகசம்வர்த்தகோ வக்னிர் அனிலோ தரணிதரக. நாமம் 231. ஓம் நிவ்ருதாத்மனே நமக. இதன் பொருள் அனைத்தையும் விட உயர்ந்து நிற்பவர், சம்சார பந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று பொருள். இரணியன் பிரம்மதேவரிடம் வரம் பெற்று அதனால் வலிமையடைந்தான். அதனால் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தான். அதனால் வருந்திய தேவர்கள் பார்க்கடலுக்கு சென்று இரணியனிடம் இருந்து தங்களை காத்தருளும்படி திருமாலிடம் வேண்டிக் கொண்டார்கள். இரணியனை வதம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. அவனுக்கு மனிதனாலோ மிருகத்தாலோ, பகலிலோ இரவிலோ, வீட்டின் உள்ளேயோ வெளியேயோ, மண்ணிலோ விண்ணிலோ, உயிருள்ள பொருளாலோ உயிரற்ற பொருளாலோ மரணம் உண்டாக கூடாது என்று பிரம்மாவிடம் அவன் வரம் பெற்றுள்ளான். எனவே இந்த வரங்களை எல்லாம் கடந்து அவனை எப்படி வதம் செய்வது என்பதை பற்றி முனிவர்களை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று சொன்னார் திருமால். ஆஹா, என்ன ஒரு நாடகம்! சரி, அதன்படியே தேவர்களும் ஆலோசனைக்காக முனிவர்களை அழைத்தனர். ஆனால் முனிவர்களோ, பார்க்கடலில் நாம் ஆலோசனை நடத்தினால் அந்த செய்தி இரணியனின் காதுகளுக்கு சென்றுவிடும். அதனால் இரணியனின் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசனை நடத்துவது என்றால் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். இதை அறிந்து கொண்ட பெருமாள், அதாவது முனிவர்களின் கருத்தை அறிந்து கொண்ட பெருமாள், சிவகங்கைக்கு அருகில் கதம்ப முனிவர் என்னை தரிசிக்க விரும்பி தவம் இயற்றி வருகிறார். அவர் தன்னுடைய தவத்திற்கு அசுர சக்திகளால் எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று வரம் பெற்றுள்ளார். எனவே இரணியன் போன்ற அசுரர்கள் யாரும் அந்த இடத்திற்கு வரமாட்டார்கள். நாம் அந்த கதம்ப முனிவரின் ஆசிரமத்தில் ஆலோசனை நடத்தி கொள்ளலாம் என்று கூறினார் திருமால். தேவர்களோடும் முனிவர்களோடும் கோஷ்டியாக இணைந்து ஆலோசனை நடத்தியபடியால் அந்த ஊர் கோஷ்டிபுரம் என்று அழைக்கப்பெற்றது. அதையே திருகோஷ்டியூர் என்று தமிழில் அழைக்கிறோம். அவ்வாறு அங்கு நடைபெற்ற ஆலோசனையின் முடிவில் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழிப்பது என்று தீர்மானித்தார் திருமால். கழுத்துக்கு மேல் சிங்கமாகவும் கழுத்துக்கு கீழ் மனிதனாகவும் பகல் இரவு இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்தி பொழுதில் தோன்றி வீட்டின் உட்புறம் வெளிப்புறம் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைப்படியில் இரணியனை வைத்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே தன் மடியில் வைத்து உயிருள்ள பொருள் என்றோ உயிரற்ற பொருள் என்றோ வகைப்படுத்த முடியாத நகங்களால் கிழித்து இரணியனை வதம் செய்ய போவதாக கூறினார் எம்பெருமான். இதை கேட்ட முனிவர்களும் தேவர்களும், இறைவா, நீ எடுக்க போகின்ற இந்த அவதாரத்தை இப்போதே நாங்கள் தரிசிக்க ஆவலாக உள்ளோம் என்று சொன்னார்கள். திருகோஷ்டியூரில் நீண்ட நாட்கள் திருமாலுக்காக தவம் செய்த கதம்ப முனிவரும் அதே கோரிக்கையை முன்வைத்தார். அதனால் அவர்கள் வேண்டுகோளின்படி நரசிம்ம அவதாரம் நடைபெறுவதற்கு முன்பாகவே இறைவன் திருகோஷ்டியூரில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தன்னுடைய நரசிம்ம வடிவத்தை காட்டி அருளினார். அந்த நரசிம்ம வடிவம் மட்டுமல்லாது மேலும் 4 வடிவங்களோடு அவர்களுக்கு காட்சி அளிக்க விளைந்தார் திருமால். அதன்படி பூலோகத்தில் அவதரித்த பெருமாளை குறிக்கும் வகையில் நர்தன கிருஷ்ணனாக நின்ற திருக்கோலத்தில் காட்சியளித்தார். அடுத்தது பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை குறிக்கும் வகையில் சௌமிய நாராயணனாக சயன திருக்கோலத்தில் காட்சியளித்தார். அடுத்ததாக தேவலோக பெருமாளை குறிக்கும் வகையில் உபேந்திரனாக நின்ற திருக்கோலத்தில் காட்சியளித்தார். நிறைவாக வைகுண்டத்தில் உள்ள பெருமாளை குறிக்கும் விதமாக பரமபதநாதனாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளித்தார் எம்பெருமான். இவ்வாறாக திருகோஷ்டியூர் திருத்தலத்தில் 4 நிலைகளில்
எம்பெருமான் காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்தில் கீழ்த்தலங்களில் உலோகப் பெருமாள், பார்க்கடல் பெருமாள், தேவலோக பெருமாள் ஆகிய திருக்கோலங்களில் காட்சி தந்துவிட்டு, அனைத்துக்கும் மேலாக மூன்றாம் தலத்தில் வைகுண்டநாதனாக காட்சி தருவதன் மூலம் பூலோகம், பார்க்கடல், தேவலோகம் இவை அனைத்தையும் விட தனது இருப்பிடமான வைகுண்டம் உயர்ந்தது என்பதை திருமால் நமக்கு உணர்த்துகிறார். இந்த 231வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் மேன்மேலும் உயர்ந்த விளங்க திருமால் அருள் புரிவார். அடுத்தது 232வது திருநாமம். ஓம் சம்ருதாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.